ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆக்ஷன் காமெடி கலந்த மூவி தாங்க பார்க்க போறோம். இதுல ஜாக்கி சான், சாமுவல் ஜாங் என்ற ஃபேமஸ் ஆக்டர் தாங்க நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல பயங்கரமான ஆக்ஷன் காட்டியிருக்காங்க. இதுல மெயின் ஹீரோனா சாமுவல் ஜாங் தாங்க. அதனால தான் இந்த படத்தை அவரோட சைடுல இருந்து ரிவ்யூ பண்ண போறோம். கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க கதையை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க கதையை பார்த்தலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு ஜெயில ஒரு 5 பேர் காட்டுறாங்க. அவங்க 5 பேர் ரொம்பவுமே நண்பர்களான. அந்த 5 பேர்ல நானும் ஒருத்தர் இருக்கேன். நாங்க எல்லாருமே இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். சரி, எங்களை பத்தி பார்த்தலாமா? நாங்க எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்தோம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நாங்க என்ன செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரி வாங்க பார்த்தலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு பைக்கை திருடிட்டு போறானே அவன் தான். நானும் போயிட்டே இருக்கும்போது ஒரு வீடை பார்த்தேன். அந்த வீட்டுல லைட் எதுவுமே எரியல. கன்ஃபார்ம் அந்த வீட்டுல திருடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் அந்த பைக் அங்கேயே விட்டுட்டு நானும் அந்த வீட்டுக்குள்ள போனேன். அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு. யாருக்கோ பர்த்டே விசேஷக்காக அவங்க எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் வரதுக்குள்ள என்னதான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு எனக்கு விசேஷ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே அவங்க வைஃப் நினைக்கிறேன் என்ன லிப் லாக் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நான் காஞ்சி போன கருவட மாதிரி இருந்தேன். அப்படிப்பட்டது இந்த மாதிரி கடிச்சா விடுவேனா? ரிப்பீட் கொடுக்க ஆரம்பிச்சேன். இதான கடிச்ச சான்ஸ்னு. ஆனா என்ன பாதிக்கு சரியா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சது. அவங்க நினைச்சாலும் நான் கிடையாதுன்னு. அடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் தான். ஆனாலும் சரி போறப்போ ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து ஓட்டுனேன். அங்க புகையை வச்சுட்டு நான் மாடிக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல இருந்து அம்ப போட்டு ஒரு கயிறு மூலமா அந்த சைடு போயிடலான்னு. சரிண்ணா அந்த கயிறு மூலமா போயிட்டே இருந்தா போலீஸ்காரங்க வண்டி வந்து என்ன அலேக்க பிடிச்சிட்டாங்க. அதுவும் பெருச்சாலே பிடிக்கிற மாதிரி என்ன பிடிச்சிட்டாங்க. கோயில நானே மாட்டின மாதிரி. இன்னைக்கு எனக்கு டைமே சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் போய் மாட்டினேன். நான் இப்படிதான் அந்த ஜெயிலுக்கு வந்து சேர்ந்தேன். அடுத்து 2வது ஆளை பார்க்கலாம். இவர் தாங்க ஆகுது. இவர் பேர் சொட்டதலங்க. இவர் எப்பவுமே அடுத்தவனுக்கு நல்லது பண்றேன்னு எல்லா இடத்துலயும் போய் மொக்கை வாங்குவாரு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல புரட்சியாளரா புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா விடுவாங்களா? காசு கொடுத்து கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்மளால ரொம்ப நேர்மை போல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த செகண்ட் அந்த புரட்சியில அவங்க ஆளை விட்டு அந்த இடத்துல ஒரு கலவரத்தையே உண்டாக்கிறாங்க. அதனால நம்ம சொட்டதல தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு அவனையும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அடுத்து நம்ம 3வது ஆள் பார்க்கலாம். இவர் தாங்க அது சப்பமுஜி. எப்ப பாரு எங்கேயாவது ஒரு இடத்துல திருடுறதா வேலை. அதுவும் நேக்காய் யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி அசால்ட்டா திருடுவாரு. இப்ப கூட கார் கண்ணாடியா திருடிட்டே இருக்காரு. அதுவும் யாருக்குமே தெரியாம. பயப்புல கடிச்சது இது போதும்னு போலாம்ல. போறப்போ ஒரு வண்டியை பார்த்த உடனே இன்னும் அதிகமா ஆசைப்பட்டு அதுல இருக்கிற டயரை கைட்டிடணும்னு ட்ரை பண்றாரு. அந்த டயரையும் கைட்டிட்டாரு. அதே நேரத்துல போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிறாரு. ஏன்னா அவன் இப்போ டயர் திருடினது அந்த போலீஸ்காரன் வண்டியோட தான். இன்னத்த சொல்ல அவனும் அடுத்து மாட்டிட்டான் தான் சொல்லணும். அதனால தான் இவன் இப்போ எங்க கூட ஜெயில இருக்கான். அடுத்து 4வது ஆள் பார்த்தா இவனை பாக்கிறதுக்கே பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கல. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அவன்லாம் பணக்கார வீட்டு பையன் எல்லாம் கிடையாது. 1ஆம் நம்பர் கேடி பையன். இப்ப கூட வாட்ச் தரத்துக்காக வந்திருக்கான். இவன் ஒரு வெள்ளக்காரன்னு சொல்லலாம். பொண்ணுங்களை பார்த்தா பயங்கரமா சொல்ல வர்றான். இப்போ வாட்ச வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு இவன் தான் பலியாடுன்னு அவங்க கிட்ட போய் பேசுற மாதிரி போயிட்டு அவன் கையில கண்ணை கொடுத்து அவனை ஷூட் பண்ணிக்கிறான். டம்மி பிளட்டை வச்சுட்டு இவன் சுட்ட மாதிரி சீனை காட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இதுதான் எல்லா இடத்துலயுமே பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான் பில்லு கட்டாம. ஆனா என்ன பல நாள் திருட ஒரு நாள் மாட்டி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு வாட்டி வாட்ச திருடுறதுக்காக போனப்போ அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட கண்ணு கொடுத்து திருடணும்னு நினைச்சா. ஆனா கண்ணு கொடுத்தவங்க சாதாரணமான ஆளுங்க. அவங்களும் பெரிய திருடுறாங்க. அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க 3 பேர்கிட்டயும் கண்ணு இருக்கு. ஆனா அது ஒரிஜினல். அதை பார்த்த உடனே அவனும் பயங்கரம் வந்து அந்த 3 பேரும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போறாங்க. ஆனா இவங்களை விட இவன் ஜெகஜால கில்லாடியாச்சே. அவன் கையில வச்ச அப்படியே சேஃப் பண்ணிட்டான். அடுத்து இந்த 3 பேரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவனும் ஏஞ்சி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு பாக்குறான். ஏன்னா போலீஸ்காரன் வந்தா இது டம்மி பிளட்னு கண்டுபிடிச்சுவாங்கன்றதால. ஆனா அந்த கடைக்காரங்க இவனுக்கு அடிபட்டதுன்னு உண்மையை நம்பி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸ்காரங்களும் வராங்க. வேற என்ன நடக்கும்? அந்த போலீஸ்காரங்களும் அவனை பிடிச்சி விசாரிக்கிறதுக்குள்ள எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. இவனும் ஒரு திருடன் தான். அடுத்து அவனையும் ஜெயில போட்டாங்க. இந்த மாதிரி தான் இவனும் எங்க கூட இருக்கான். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது 5வது ஆள். இவர் கொஞ்சம் ரொம்ப டெரர் பீஸுங்க. இப்போ போலீஸ் மாதிரி நம்ம வேலைக்காரனை கேட்டுட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்ன, அவரும் ஒரு ஜெயிலு கைதி தாங்க. ஆனா இவரு எதனால இந்த ஜெயிலுக்கு வந்தாருன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கேட்டா ஏதோ ஒண்ணு திருடன் அப்படி இப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலும் சரி நாங்க ஏதோ ஒண்ணு நம்புவோம். ஏன்னா இந்த ஜெயிலுக்கு வரவன் எல்லாம் நியாயம் பண்ணிட்டு வரவன் இல்ல, எல்லாமே திருடங்க தானே. அதனால இந்த மாதிரி தான் நாங்க 5 பேர் இந்த ஜெயில ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்போம்னு உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்துல ஒருத்தர் போலீஸ் வந்து யாரு பாத்ரூம் கழுவுதுன்னு கேட்டா அடுத்த செகண்ட் என்ன மாட்டி விட்டுறாங்க. இதுதானடா ஒருத்தர் சப்போர்ட் பண்றது. சரி, என்னோட லைஃப்ல இப்போ ஒரு முக்கியமான ஒரு போலீஸ்காரன் என்ட்ராக போறான். அவனை பத்தி பார்த்தலாம். இப்போ சீரியஸா ஒருத்தர் விசாரிச்சிருக்காரு. இவர் ஒரு CIA ஏஜென்ட் 07. இவர் பேர் ஜாக்கி. இவர் இப்போ ஒருத்தர் புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாரு. அவரு கள்ள நோட்டை எங்கேயோ அச்சடிச்சுட்டு வந்திருக்காருன்னு இவரை அடிச்சு விசாரிக்கிறாரு. ஆனாலும் எவ்வளவோ சொல்றான். இது நான் பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வந்த காசு, இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் நம்பாம அவர் மூஞ்சியெல்லாம் பேத்துருக்காரு. இன்னும் மிரட்டார் கூட. அதே நேரத்துல மேல் ஆபீசர் வந்து நம்ம ஜாக்கியை கூப்பிட்டு, ஏண்டா நீ கூட்டிட்டு வந்தாலும் உண்மையாவே பேங்க்ல இருந்தா எடுத்துன்னு வந்திருக்காரு. நீ தான் தப்பா நினைச்சிட்டு அவர் கூட்டிட்டு வந்து இப்போ விசாரிச்சிருக்க. அவர் மட்டும் உன் மேல கேஸ் போட்டாரு. உன் வேலையை காலி அப்படின்றதுக்குள்ள இவனும் சமாளிக்கணும்னு அந்த மேல் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு உள்ள போய் பயங்கரமா சண்டை போறாரு. ஒருவேளை இவர் தான் அடிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஜாக்கியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே வராரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆளு தான் நம்ம ஜாக்கிய போட்டு பொலக்க எடுத்திருக்காருன்னு. தப்பா புடிச்சிட்டு வந்தா எதுக்குடா அப்படின்னு. அப்ப அந்த ஆபீசரும் ஜாக்கியை பார்த்து, நீ எதுக்குமே உதவ மாட்டேன், வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு அங்கிருந்து சண்டை போட்டு போயிடாரு. பின்னாடி அந்த ஆளு முறைக்கிறாருன்னு தான் சொல்லணும். இவனும் மூஞ்ச திருப்பிக்கிறான். இந்த ஜாக்கி CID 07 என் லைஃப்ல இன்வால்வ் ஆக போறான். அதையும் பார்த்தலாம். அங்க கட் பண்ணி எங்க 5 பேர் காட்டினா இன்னைக்கு எங்களுக்கு ரிலீஸ் டேட். அதனால நாங்களும்
ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறோம். ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கான். எல்லாருமே ஏதோ புது அனுபவமா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க எனக்காக வெயிட் பண்றாங்க. நானும் வெளியே வந்தேன். என்ன பார்த்துட்டு எனக்கு சோறே போட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஜெயிலுக்குள்ள போடுறப்போ நாம என்ன ட்ரெஸ் போட்டு இருந்தோமோ அந்த ட்ரெஸ் தான் போறப்பவும் கொடுப்பாங்க. இப்போ நான் அதை தான் போட்டிருக்கேன். அப்போ அந்த டெரர் பீஸும் எனக்கு கருணை காட்டி அவனோட மேல் ஷர்ட்டை எடுத்து எனக்கு கொடுத்தான். அதே நேரத்துல நாங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான காருங்கெல்லாம் வருது. அதுவும் ஃபுல்லா செக்யூரிட்டியோட. அதை பாக்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருந்ததுதான் சொல்லணும். அப்போ அதுல இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைட்டா வந்து நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் எங்களுக்கு பயம் வந்ததா சொல்லணும். என்னடா இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு. கூடவே எங்களை முறைக்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா பயம் வந்ததுதான் சொல்லணும். அதே நேரத்துல பின்னாடி யாரோ சவுண்ட். சரி யாரான்னு பார்த்தா சிகரெட் புடிச்சுக்கிட்டு செம்ம கெத்தா இருக்கான். அவனை பார்த்துட்டு கார்ல இருந்து கீழே நடக்கிறதுக்குன்னு ஒரு செட்டே போறாங்க. அப்போ அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு வருது. பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கு. ஒருவேளை இது அவங்களோட லவரா இருக்குமோ அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு நேரா போய் அவரை ஹக் பண்ணிட்டு அப்பான்னு சொல்லுது. அடங்குய்யால இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு எங்களுக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் அவரும் அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு என்னன்னா அவங்க வீட்டு டிரைவரே லவ் பண்ணது போல. அதை நினைச்சு அவரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியிலயும் ஏறி போறாரு. அவங்க போறத பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கும் இந்த மாதிரி பாடி கார்ட்ஸோட நிறைய கார்ஸ் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட ராசி எப்படி என் கூட இருக்கிற மத்தவங்களும் அந்த காரங்களை வித்தியாசமா பாக்குறாங்க. அப்ப நானும் இவங்களை சமாளிக்கணும்னு ஏன்டா பொறாம போடுறீங்க, என்ன மாதிரி அன்போடு இருங்கடா, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க என்னடா என்ன முறைக்கிறாங்க. அடுத்து நாங்களும் இங்கிருந்து போறதுக்கு ஏதாவது வண்டியை பார்க்கணும்னு நாங்களும் நிறைய வண்டிகளை நிறுத்தோம். ஆனா எந்த வண்டியுமே நிறுத்த மாட்டேங்குது. அப்ப என் கூட இருந்த சப்ப முஞ்சம் ஏதோ ஒரு ஐடியா பண்றேன்னு காத்தெல்லாம் உள்ள வலிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஒரு வண்டி வருது. அந்த வண்டி கிராஸ் ஆன அடுத்த செகண்ட் டம்முன்னு டயர் வெடிக்கிற மாதிரி சவுண்ட் அவன் கிரியேட் பண்றான். அதனால அந்த வண்டியும் நின்றுடுது. கூடவே எங்களையும் காத்து போற மாதிரி சவுண்ட் கொடுக்க சொன்னா நாங்களும் கொடுத்தோம் காத்து போற மாதிரி. அதனால அந்த வண்டி ஓட்டுறவனும் ஒருவேளை டயர் தான் பஞ்சர் போலாம் அப்படின்னு அவனும் கீழே இறங்கி வரான். அதே நேரத்துல இதுதான் சான்ஸ்னு நாங்களும் வண்டியில ஏறிட்டோம். அப்போ சொட்டதாலேனும் அந்த டிரைவர் கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாதமா, டயர் எதுவும் வெடிக்கல, நாங்க ஏறிட்டோம்ல இனிமே வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏறிட்டான். அந்த டிரைவர் காரனும் பயங்கரமா கடுப்பாயிட்டா இருந்தா சொன்னோம். அடுத்து வண்டி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அந்த டிரைவர் காரன் வேணா வண்டி ஓட்டிக்கிட்டே சும்மா பேசிட்டே இருக்கான். அதுவும் எங்களை பத்தி எதுக்குதான் இவங்க ஏறினாங்களோ, இன்னைக்கு எனக்கு டைமே சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான். அதை பார்த்த உடனே எங்க கூட அந்த டெரர் பீஸும் ஒரு ஸ்கெட்சா போடுறான். அந்த டெரர் பீஸும் நேரா போய் அந்த டிரைவர் பக்கத்துல உட்காந்து எங்க கிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தரும் கிட்ட என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்த அப்படின்லாம் கேட்கறான். நாங்களும் இதுதான் சான்ஸ்னு ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி சொல்றோம். அதுவும் இந்த டிரைவரை பயங்கரமா பயமுறுத்தணும். ஃபர்ஸ்ட் அந்த சொட்டத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிரைவர் ஒருத்தன் என்கிட்ட ரொம்ப பேசினாம்பா, அதான் அவனுக்கு சங்க ஊத்திட்டு நான் ஜெயிலுக்கு வரேன் அப்படின்றதுக்குள்ள அவனுக்கு பயங்கரமா பயந்துட்டான்னு தான் சொன்னோம். இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டோமே அப்படின்னு. அடுத்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விதமா சொன்னோம். அதுவும் மெயினா அந்த டிரைவர் பத்தியே அப்படி பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள அவனுக்கும் பயங்கரமா பயம் வந்துச்சுன்னு தான் சொன்னோம். நாங்களும் இதுதான் சான்ஸ்னு அந்த டிரைவரை எங்க இஷ்டத்துக்கு போக வச்சோம். அதுவும் நேரம் அந்த சொட்டத்தலையோட வீட்டுக்கு அந்த டிரைவரும் எதுவுமே பேசாம சைலண்டா எங்களுக்கு ஒத்தளிக்கிறான் தான் சொன்னோம். அந்த வண்டியோ கரெக்டா வந்து அந்த சொட்டத்தலையோட வீட்டான்னு நின்றுச்சு. அந்த டெரர் பீஸும் காசு கொடுக்கலாம்னு நினைச்சா அவன் பயத்துல வேணாம் முதல்ல நீங்க இறங்கினாலே போதும் அப்படின்றான். நாங்களும் இதுதான் சான்ஸ்னு வண்டியில இருந்து இறங்கிட்டோம். அவன் ஃபேஸ பார்க்கணுமே ரொம்பவுமே பயங்கரமா பயந்துட்டான் தான் சொன்னோம். அடுத்து நாங்களும் அந்த சொட்டத்தலை வீட்டுக்குள்ள தான் வரோம். அப்பதான் தெரியுது அது அவனோட வீடே கிடையாது, அவங்களோட அங்கிள் தான். அவரும் வயசானதால இவனுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் மண்டையை போட்டா கன்ஃபார்மா இவனுக்கு தான் வீடு போல. அதெல்லாம் ரொம்ப டெரரா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த சொட்டத்தலைனும் வீட்டுக்குள்ள எங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவன் சிஸ்டர்னு உள்ள கத்திக்கிட்டே போறான். அப்போ எங்களுக்கும் ஒரு டவுட் வந்தது, ஒருவேளை இவனுக்கு தங்கச்சி இருந்தா எந்த மாதிரி இருக்கும்னு. அப்போ சப்ப மூஞ்சி சொல்றான். கண்டிப்பா அவன் மூஞ்சி மாதிரி சப்பையா தான்டா இருக்கும் அப்படின்னு நாங்க கலாச்சிட்டு பேசிட்டு இருக்கோங்க. கூடவே அந்த வெள்ளக்காரனும் வந்து ஒருவேளை அந்த பொண்ணு அழகா இருந்தா அப்படின்னா எங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ அந்த வெள்ளக்காரனும் அந்த சொட்டத்தலையனை கூப்பிட்டு டே உன்னோட தங்கச்சி சொந்த தங்கச்சியா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நாங்களும் ரொம்பவே எதிர்பார்த்தோம் அது அவனோட சொந்த தங்கச்சியா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அவன் என்னோட சொந்த தங்கச்சி தான் சொன்னான். எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தூள் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னோம். இவன மாதிரி தான் அந்த பொண்ணும் ஒருவேளை சொட்டத்தலையா தான் இருக்கும் அப்படின்னு நாங்களும் நினைச்சிட்டோம். அப்ப அந்த சொட்டத்தலையும் என்னடா எதுக்குடா கேட்டீங்க அப்படின்னா போடா போடா அப்படின்னு நாங்களும் மூஞ்சி கட்சி மாதிரி சொல்லிடுறோம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே நாசம் ஆயிடுச்சுல. அதனால அந்த சொட்டத்தலையும் போனதுக்கு அப்புறம் அந்த சப்ப மூஞ்சும் கண்டிப்பா அந்த பொண்ணு குரங்கு மூஞ்சா தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் ஒரு மாதிரியா இருந்தது. சரி எனக்கு ரெஸ்ட் வருதுன்னு அங்கிருந்து ஏஞ்சி போயிட்டேன். அதுவும் அந்த ஜாக்கெட்டை கட்டிட்டு நான் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான சவுண்ட். யாருன்னா அந்த சொட்டத்தலை அதுவும் ஹாலுக்கு வரான். என்னடான்னு கேட்டேன். அவனோட தங்கச்சியை பார்த்துட்டு பயந்துட்டானா. ஏன்னா அந்த பொண்ணு மேக்கப்ல இருந்தது போல. அப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம், ஏன்டா டெய்லி பாக்குற இவனே அவன் தங்கச்சியை பார்த்து பயந்துட்டானா, நாம பார்த்தா என்ன ஆகுமோ அப்படின்னு. அவங்களும் கண்டிப்பா நம்ம உஷாரா இருக்கணும்டா அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்து எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி ஆனதால எல்லாரும் டைனிங் ஹால்ல வந்து சாப்பிடறதுக்கு ரெடியா வராங்க. அதே நேரத்துல ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு போல. எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வெள்ளக்காரன் வர ஜொல்லு விட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் ஏன்டா ரொம்ப வளையாத, அந்த பொண்ணு எல்லாம் உங்க யாருக்கு விழாது அப்படின்னு சொல்றான். அப்ப அதே நேரத்துல நானும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரேன். திடீர்னு அந்த பொண்ணு முன்னாடி வந்து என்ன எட்டி ஒதுக்குது திருடன்னு. அதே நேரத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்புன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு தயக்கம். சரி நானும் அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். ஹாய்ன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நல்ல விதமா பேசுது என்கிட்ட. நாங்க நல்ல விடியா பேசினா அந்த வெள்ளக்காரங்க பிடிக்கல போல. என்னோட ரிப்பிட்டேஷன்ஸை டேமேஜ் பண்றதுக்கே பாக்குறான். நானும் கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த பொண்ணு என்கிட்டயே பேசுது. அடுத்து நாங்க எல்லாருமே சாப்பிடுற நேரம் அந்த பொண்ணும் சரி பிளேட் எடுத்துவாங்க அப்படின்றதுக்குள்ள நாங்க எல்லாருமே லைன்ல நின்னோம். அதை
பார்த்து சொட்டத்தலை, டேய் இது ஒன்னும் ஜெயில் இல்லடா வீடுடா அப்படின்னா. அப்ப நாங்க கரெக்டா இன்னொரு வாட்டி லைன்ல நின்னோம். அப்ப அந்த சொட்டத்தலை இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்றான். அப்ப நாங்களும் சரி சரி இந்த கிண்ணம் கையில இருந்தா பிச்சைக்காரனை விட ரொம்ப மோசமா இருக்கும் போல அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த பொண்ணு ஒவ்வொரு சின்ன கண்ணத்துலயும் சாப்பாடு போட்டு தருது. இந்த வெள்ளக்கார வர அந்த பொண்ணை ரொம்ப சொல்ல விடுறோம். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கண்டுக்கலையே. அடுத்து நாங்க எல்லாருமே டைனிங் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுலயே பாக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு எடுத்து தர்ற மாதிரி எல்லாம். ஆனா அந்த பொண்ணு என்னன்னா என்னையே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குது. கூட அவங்க எல்லாரும் விட என் மேல கொஞ்சம் அக்கறை காட்டுற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுது. கொய்யால இதுதான் சான்ஸ்னு அந்த டெரர் பீஸ் வேற அந்த சப்ப மூஞ்ச வெறுப்பேற்றதுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி போய் அந்த வெள்ளக்காரனுக்கு போடுறான். அவனும் பல்பு வாங்கினா தான் சொன்னோம். அடுத்து அங்க கட் பண்ணி அன்னைக்கு நைட்டே நாங்க எல்லாருமே ஜாலியா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் போனோம். ஏன்னாங்க கொஞ்சமா டைம் பாஸ் ஆகணும். ஆனா அவங்க எல்லாம் இடம் கைட்டி ஓடுறதுல பாக்குறாங்க. நான் சோத்து மூட்டை மாதிரி இருக்குன்னா அந்த சொட்ட கிட்ட கம்ப்ளீட் பண்ணா அவன் ஏன்னா எங்க அப்பாவோட ட்ரெஸ் போட்டுட்டு நீ என்கிட்டயே கம்ப்ளீட் தரியா அப்படின்றான். அது உண்மைதாங்க, நான் அவங்க அப்பாவோட ட்ரெஸ் தான் போடுறேன், அவரோட ட்ரெஸ் தான் எனக்கு கரெக்டா இருக்கு. அப்ப அதே நேரத்துல அந்த சப்ப முஞ்சம் கூடவே அந்த டெரபிஸ்டும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. டேய் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்றான்டா, உன் மேல நீ நம்பிக்கை வச்சுக்கோ அதுவே போதும் அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. கூடவே அந்த பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் எனக்கு பெரிய விஷயமாவே தோணுச்சு. அடுத்து நாங்க அங்க இருந்து கிளம்புறப்போ அந்த சப்ப முஞ்சும் கூட வேலைக்காரன் அந்த பொண்ணு மேல கை போன ட்ரை பண்றாங்க. ஆனா ப்ரொடெக்ஷன் மாதிரி அவங்க அண்ணன் அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு அந்த பொண்ணை பாடி கார்டு மாதிரி காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப நானும் சொன்னேன், ஏன்னா உங்களை மாதிரி திருடுங்களா அவங்க தங்கச்சி தருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இவங்களுக்கும் கோவம் வருது. அப்ப டெரர் பேசும், ஏன்டா எதுக்காகடா இவங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்றேன், உண்மையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் கோவம் வருது, எனக்கும் சிரிப்பு வருது. அடுத்து நாங்க எல்லாருமே போயிட்டு இருந்தா அந்த அண்ணன் தங்கச்சி வேற ஒட்டிக்கிட்டே போறாங்க. அந்த வேலைக்காரனுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு அவன் டிசைடே பண்ணிட்டான் போல. அப்ப அந்த டெரர் பேசும் ஒரு ஐடியா தரான், எப்படியாவது அவங்க ரெண்டு பேரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை ட்ரை பண்ணாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த வேலைக்காரனும் சரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நாங்களும் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் குங்ஃபூல ஸ்ட்ராங் ஆனவனா, அதனால அவனும் அவனோட ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே இந்த இடத்துல நாங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணா இந்த சைடுல ஒருத்தன் சும்மா அந்த பொண்ணை சொருவிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே எங்க கூட இந்த டெரர் பேசுக்கும் பயங்கரமான ஒரு யோசனை வருது. அது என்னடா அவனோட தலையில அடிச்சுட்டு நாங்க யாருமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றது. ஆனா என்ன முதல்ல என்ன மாட்டி விட்டாங்க, நான் தான் அவனை அடிக்கணும்னு. என்னடா என்ன மாட்டி விட்டீங்க அப்படின்னா நான் தைரியசாலியா அதையே சொல்றாங்க. நான் என்ன பண்றது, சரி நானும் ஒத்துக்கிட்டேன். அடுத்து அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணும். பட்டுன்னு அவனை அடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறேன். அவனும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு யாரா அடிச்சதுன்னு பாத்துட்டு இருக்கான். திருவும் நின்று அதே இடத்துல நின்றுட்டு பக்கத்துல சொருகணும்னு நினைக்கிறான். திருவும் ஒரு அடி. அவனும் இந்த இடத்துல இருந்தா பிரச்சனை வரும் அப்படின்னு அவனும் அங்கிருந்து போயிட்டான். இந்த இடத்துல குங்ஃபூ காட்டிட்டே இருக்காங்க. கூடவே இந்த இடத்துல இன்னொருத்த வரான், இவனையும் அடிக்கணும்னு பிளான நாங்க போட்டோம். அப்போ அந்த சொட்ட தலையனை அடிக்க சொன்னோம். அந்த சொட்ட தலையனும் அவனை பயங்கரமா அடிக்கிறான் தலையிலே. நாங்களும் இதுதான் சான்ஸ்னு இவனை எப்படியாவது மாட்டி விட்டு இங்கிருந்து அந்த பொண்ணை கைட்டி விட்டுன்னு ஐடியா போட்டோம். நாங்க எல்லாருமே அவனையும் பாக்குறோம், கூடவே அந்த சொட்ட தலையனும் பாக்குறோம். ரெண்டு பேரையுமே உத்து பாக்குறதுக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சொட்ட தலை தான் இவனை அடிச்சிருப்பான்னு. அப்ப நானும் இன்னும் இவனை மாட்டி விடணும்னு இப்போ நீ அவர் அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவனுக்கும் பயங்கரமான கோவம் வந்து அந்த சொட்ட தலையனை துரத்த ஆரம்பிச்சாரு. அடுத்து அவங்க ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிருந்து. இந்த தங்கச்சி பொண்ணும் அங்கிருந்து அவங்க அண்ணனை காப்பாத்த போது அப்ப அந்த பொண்ணையும் பிடிச்சி நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அண்ணன் எல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணை சமாளிச்சோம். இன்னும் நம்ம பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டின்னு போக ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல இந்த வெள்ளக்காரனுக்கும் சப்பம் முடிஞ்சுக்கும் திரும்பவும் அந்த பொண்ணு மேல யார் கை போறதுன்னு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் இதெல்லாம் கண்டுக்காம இங்க அந்த பொண்ணு கிட்ட ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ வாக்கி டாக்கியா அதை பத்தி பாத்துட்டு இருக்கேன். அதே நேரத்துல அவன் வரான். அந்த வெள்ளக்காரனும் என்கிட்ட வந்து இந்த வாக்கி டாக்கி பத்திலாம் உனக்கு தெரியாதுடா, அதெல்லாம் இந்த சப்ப முஞ்சி தான் தெரியும் அப்படின்னு அவங்கிட்ட கொடுக்குறான். அவனும் அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது பில்டப்பா பேசணும்னு கெத்தா இருக்கணும்னு அந்த வாக்கி டாக்கி பத்தி பயங்கரமா பேசுறான். கூடவே 50 அடி தூரத்துல இருந்தா கூட நல்லா கேட்கும், நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்றதுக்குள்ள எங்களுக்கும் அந்த வெள்ளக்காரனுக்கும் டவுட் வந்ததுக்குள்ள நீ செஞ்சு காட்டுற அப்படின்றதுக்குள்ள அந்த சப்ப முஞ்சி இரு நான் போய் காட்டுறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து போயிட்டான். அந்த முட்டாளுக்கு அந்த வெள்ளக்காரன் இந்த பொண்ணு கிட்ட இருந்து கைட்டி விடுறதுக்கு தான் இந்த பிளான போட்டான்னு தெரியாம அவனும் போயிட்டு இருக்கான். என்னத்த சொல்றது. அப்ப இவங்க ரெண்டு பேர் வேற இந்த பொண்ணு கூடவே அந்த சப்ப முஞ்சும் வாக்கி டாக்கில பேசிட்டே இருக்காங்க. அப்ப இந்த வெள்ளக்காரன் எப்படியாவது இவங்களை பிரிச்சு ஆகணும்னு அந்த சப்ப முஞ்சிய ஒரு பாட்டு பாட சொல்றான். அந்த பொண்ணு தான் அவனை பாட்டு சொல்ற மாதிரி அவனும் பாட்டு பாட ஆரம்பிச்சான். அந்த பாட்டு கேவலமா இருக்கு, ஆனாலும் அதை பாக்குறதுக்கு சுத்தி கோட்டம் சுத்து போடுது. இதெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற கண்ணு தெரியாதவங்க பாடுறவங்க போல இவன் எப்படா நம்ம இடத்துல பாடலாம் அப்படின்னு அவங்களும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் அதை வெயிப்போட பாக்குறான், கூடவே அதுக்கு என்ஜாய்மெண்ட் பண்றான். அடுத்து என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் அவனும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான், எப்படி இந்த பாட்டு நல்லா இருந்தா அப்படின்னு. அப்போ அந்த கடைக்காரனும் பாட்டு நல்லா தான் இருந்தது, முதல்ல என்ன வாக்கி டாக்கி குடுறா அப்படின்றா. அப்பதான் தெரியுது நாங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ அவனும் பல்பு வாங்கிட்டான். அடுத்து நாங்க இங்க நடந்து போயிட்டே இருந்தா அவன் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கினு சொல்லி என்ன அனுப்புறான். கூட அந்த பொண்ணு வந்துடுது. இந்த டெரர் பீஸை வேற அந்த வெள்ளக்காரன் எப்படியாவது கைட்டி விடணும்னு பாக்குறான். அதனால அவனுக்கு காசு கொடுத்தே கரெக்ட் பண்ணிடுறான். அவனும் அங்கிருந்து போயிடுறான். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு. நாங்களும் இங்க வந்தா அந்த பொண்ணு அந்த டெரர் பீஸ் பத்தி கேக்குது. இந்த வெள்ளக்காரனும் சமாளிக்கிறான். அப்ப நானும் சொன்னேன் கண்டிப்பா இவன் எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு. அவன் முறைக்கிறான். சரி ஓகேன்னு நாங்க எல்லாருமே நடந்து போக ஆரம்பிச்சோம். அப்போ அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல எல்லாம் என் கூடயே அதிகமா பேசுது. அது அந்த வெள்ளக்காரனுக்கு சுத்தமா பிடிக்கிற போல. அவனும் என்ன வலிச்சிட்டு போய் ஒரு இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவனும் டேய் கூட வந்தவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிடறா, ஆனா உன்னை மட்டும் அனுப்ப முடியல அப்படின்னு என்ன பார்த்து கேட்கறான். அப்ப நானும் சொன்னேன் சரி போறேன், அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்றதுக்குள்ள அவனும் வேணா இங்கிருந்து இப்படியே பொடியான்றா, ஏன்னா நான் போக மாட்டேன் அப்படின்றதுக்குள்ள அவனும் என் கையில காசு கொடுத்து கரெக்ட் பண்றான். சரி நானும் ஒத்துக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வராத மாதிரி தெரியாம போயிடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வருவேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு டீலிங்க போட்டேன். அடுத்து நானும் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்ல
சொல்ல ஆரம்பிச்சேன். அதனாடனா அந்த வெள்ளக்காரன் எங்க 2 பேருமே தனியா போக சொல்ற மாதிரி என்னையே முட்டாள்னு சொல்றான்ல அவன். நான் யாருன்னு காட்டுறேன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து எப்படியாவது கூட்டின்னு போயிடணும்னு பிளான போட்டேன். அதனால தான் அந்த பொண்ணு கிட்ட அந்த வெள்ளக்காரன் நம்மள தனியா போக சொல்லிட்டான், அவனுக்கு ஏதோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு அவனை பாக்குது, அவனும் கையாட்டுறான். இதுதான் சான்ஸ்னு அந்த பொண்ணு சரிவா போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நானும் அந்த பொண்ணு தனியா போயிட்டோம். அந்த வெள்ளக்காரனும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நாங்க அங்க இல்லவே இல்ல. என்னையா முட்டாள் நினைச்சுக்கிட்டான், இப்போ அவன் முட்டாள் ஆயிட்டான் தான் சொல்லணும். அடுத்து எங்க காட்டினா நாங்க 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உனக்காக தான் எல்லாருமே ஒருத்தன் தனித்தனியா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லு, எனக்காக தான் இவ்வளவு நேரம் இவ்வளோத்தையும் பண்ணீங்களா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாம் இந்த மாதிரி தான் சண்டை போட்டுப்போம், திரும்ப ஒன்னாகும். ஆனா எங்களை ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகட்டும், அதனால நாங்க ஒருத்தர் விட்டுக்க மாட்டோம், நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டது. அதனாடனா நீ என்ன லவ் பண்றியான்னு, அதுவும் என்ன பார்த்து. அப்ப நானும் சொன்னேன், ஏமா நான் ஒரு மொரட்டு சிங்கல்மா, பிறந்ததுல இருந்து எந்த பொண்ணையும் லவ் பண்ணது. நான் எப்பவுமே என்ன பத்தி மட்டுமே யோசிப்பேன், 3 வேளை சாப்பாடு, இருக்கிறது இடம், ஜாலியா ரொம்ப சூப்பராக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னேன். கூடவே நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதிகமா மதிப்பு தருவேன் அப்படின்னு கூட சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் வித்தியாசமா பாக்குது, உன்னோட கேரக்டர் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூடவே. அப்போ எனக்கும் ஒரு யோசனை தருது, எதுக்காக எந்த பொண்ணு கரெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நானும் அப்படியே ஒரு கம்பிக்கு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து எந்த பொண்ணுக்குமே லவ் ப்ரப்போஸ் பண்ணதில்ல, சைட்டும் அடிச்சதுல, அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணுக்குமே குண்டா இருந்த பசங்களை பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் எந்த பொண்ணுகிட்டே பேசுறதே இல்ல அப்படின்லாம் சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சமாதானப்படுத்தணும்னு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப நானும் பேசிக்கிட்டே இருந்தா என் வாய் வளர்ச்சி போல, அதுவும் காசு கொடுத்து போற பொண்ணுங்களை தவிர வேற எந்த பொண்ணுங்களே தெரியாதுன்னு சொல்லிடுறேன். அதனால அந்த பொண்ணு ஷாக்கிங்லேயே கேக்குது. அப்ப நானும் இது எப்படா சமாளிக்க போறோம் அப்படின்னு, சாரி எனக்கு வாய் தவறி வந்துச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு. அந்த பொண்ணு எப்படியோ நான் சமாளிச்சேன். அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தன் எங்க பின்னாடி நெஞ்சு வந்து ரொம்ப பயங்கரமா கத்துறான். அதனால அவன் மீன் பிடிக்கிறான் போல, நாங்க பேசுறதுல ஒரு மீன் கூட மாட்டல போல, அந்த கடுப்பெல்லாம் எங்க மேல காட்டுறான். நாங்களும் அங்கிருந்து சைலண்டா கிளம்பிடுறோம். அடுத்து நாங்க 2 பேருமே தனியா நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, உன் பேரு என்ன? அப்ப நானும் சொன்னேன், என் பேருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, கூடவே என் பேருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு சரி பாட்டு பாடு அப்படின்னு. எனக்கு பாட்டு வராதுமா அப்படின்னா அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. சரி வேற வழி இல்லன்னு நானும் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சேன், கூடவே டான்ஸும். நானும் அப்படி பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட், யாரோ கிளாப்ஸ் தட்டிக்கிட்டே வர மாதிரி. யாருன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த சொட்டையா பயங்கரமா அடி வாங்கியிருக்கான் போல, கூடவே இந்த 3 பேரையும் மூஞ்சி கோளாறு ஆற மாதிரி அடிச்சிருக்கான். அப்ப அந்த சொட்டத்தாலையும் என்ன பார்த்து, ஏண்டா எல்லாரையும் கட்டி விட்டு நீ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கல, இப்பதான் இவங்களுக்கு 3 பேருக்கு வந்தது, உனக்கும் இப்ப விளைப்பது அப்படின்னா. நானும் அவங்ககிட்ட நான் சும்மா தானே டீ குடித்து போனேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அவன் ஒத்துக்கவே இல்லை, உனக்கும் பாடம் சொல்லி கொடுத்து ஆகணும்னு என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டான். நானும் அங்கிருந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே அன்னைக்கு ஃபுல்லா எங்களுக்கு ஜாலியா போச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நாங்க எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்க எல்லாம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால 9 ஸ்டார் கிளீனிங். நாங்க எல்லா இடத்துலயுமே போய் கிளீன் பண்ணுவோம். இவங்க எல்லாருமே ஜாலியா தான் போவாங்க, ஆனா என்ன மட்டும் எல்லா வெயிட்டையும் தூக்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப பலசாலியான்ட்டு அவங்களும் நினைக்கிறாங்க போல. சரி நானும் வேற வழி இல்லாம இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இவங்க நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்போம். எங்களுக்குன்னு எந்த கோலும் இல்ல. நாங்க இப்போ 5 பேர் இல்லாம 6 பேரா மாறிட்டோம், அந்த பொண்ணையும் சேர்த்து. அடுத்து நாங்களும் வேலை செஞ்சதால ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ நானும் அந்த பொண்ணும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் லஞ்ச் சாப்பிடலான்னு. அடுத்து நாங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருந்தா திடீர்னு ஒருத்தன் என்னோட சார்லி பக்கத்துல வந்து உட்காரான். யாருன்னு பார்த்தா அவன் தாங்க CID 07. அப்போ எனக்கு தெரியாது அவன் போலீஸ்னு. அவனும் என்ன பயங்கரமா மிரட்டான் அந்த பொண்ணு மேல கை போட்டு. இப்போ அந்த பொண்ணு அவனுக்கு வேணும்னு கேக்குறான். நான் என்ன சொல்றது, நான் ஏதாவது பேசலாம்னு நினைச்சா திடீர்னு அவன் காலை கட்டுறான். சரி என்னடா அவன் பார்த்தா அவன் கால்ல கன் இருக்கு. அப்ப நானும் சரி வயலண்ட் இருக்கு, சைலண்டா போயிடலாம் அப்படின்னு நானும் நினைச்சேன். அவனும் அந்த பொண்ணு மேல கையை போட்டு பேசிட்டு இருக்கான். சரி இவங்க ஏதோ பாத்துக்கிறாங்க அப்படின்னு நான் வேற டேபிள்ல உட்காரலான்னு பார்த்தா அவன் ஏந்துக்கு வேணான்றான். நானும் வேற வழி இல்லாம அதே இடத்துல சாப்பிட ஆரம்பிச்சேன். என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு. திடீர்னு அந்த இடத்துல ஒருத்தன் கண்ணை காட்டி அந்த ஹோட்டல்ல இருக்கிற மேனேஜர் கிட்ட எல்லா பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போறான் சைலண்டா. அதை பார்த்தவனே அந்த CI ஏஜென்ட்டோ அவங்கள பிடிக்கிறது தான் இந்த CIDயும் வந்திருக்கான். காமனா வந்து நார்மலா எங்க கூட உட்கார்ந்துருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரியுது. அவனும் திடீர்னு கண்ணு எடுத்து எல்லாரையும் ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொன்னான். நானும் படத்துக்குள்ள ஒண்ணு இல்லடா அப்படின்னா நான் குடியத்துல அவன் கையில அந்த கண்ணும் தூரமா போய் விழுந்துட்டு. அடுத்து என்ன நடக்கும், அந்த இடத்துல பெரிய ஆக்ஷனே நடக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த ஜாக்கி CID அவங்க எல்லாருமே பொலக்க அடிக்கிறான். அப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தள்ளி விடுறான். அப்ப அவனும் என்ன பிடிச்சிட்டு என் கழுத்தை கத்தி வச்சு அவங்க எல்லாரும் விட்டுரு இவனை விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன்டா ஏமாலிய கத்து வைப்பேன்னு நானும் சண்டை போட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு குங்ஃபூ தெரியும், நானும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் வந்தான். அதனால நானும் அந்த ஜாக்கிக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்க இருக்கிற எல்லாரையும் பொலக்க அடிச்சுக்கிட்டு நான் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஜாக்கிய பயங்கரமா ஷாக் ஆகும் தான் சொல்லணும். நான் குங்ஃபூ ஃபேண்டா ஸ்டைல்ல எல்லாம் சண்டை போட. அப்போ கடைசியா அந்த ஜாக்கிய ஒரே ஒரு கிக் அடிச்சான். அந்த கிக்ல அந்த ஜன்னலியை உடைச்சிட்டு அந்த சைடு விழுந்துட்டான். அப்ப நானும் அவன் வெளியே ஓடிக்க கூடாது அப்படின்னு நான் வெளியே வந்து அந்த திருடனை பிடிச்சிட்டு போய் அந்த ஜாக்கி கிட்ட கொடுக்குறேன். அவனும் ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ற அப்படின்னா. அப்ப நானும் சொன்னேன் உங்களுக்கு அதான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அவருக்கு சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுது போல. அந்த பொண்ணு என்கிட்ட கேக்குது எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஃபைட் பண்ற அப்படின்னு. அப்ப நானும் சொன்னேன் நான் சின்ன வயசுல இருந்தே குங்ஃபூ கத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் எப்பவுமே எல்லாருமே அடிச்சு போட்டுருவேன், அதனால தான் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அப்படி நாங்களும் பேசிட்டு இருந்தா எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒண்ணு வருமே, அந்த மாதிரி அந்த மேனேஜர் திருடங்க எல்லாத்தையும் பிடிச்சதுக்கு அப்புறம் கத்துது. அதை பார்த்து ஜாக்கியும் போமா
அம்மா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கத்துறியா அப்படின்னு கடுப்பா வரான். அடுத்து நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் வீட்டுல அந்த சப்ப முஞ்சி வேற ஏதோ கோமாளி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். டிவி முன்னாடி வந்து நின்னுட்டு எல்லாரையும் கடுப்பேற்றான். நாங்களும் அடிச்சிருவோம் மிரட்டினா அவனும் அங்கிருந்து அவனோட ரூம் போயிடறான். என்னதானே நடக்குது அப்படின்னு நாங்களும் அந்த ரூம் சைடு போய் பார்த்தா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு அந்த புக்கை படிச்சிட்டு இருக்கான். அப்போ எங்க கூட இந்த டெரர் பீஸ்க்கும் ஒரு ஐடியா தோணுச்சு. இவன் எப்படியாவது கடுப்பேற்றான்னு ஒரு ஸ்கெட்சை போட்டோம். அவன் எங்க கண்ணில் பட்டாலும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்போ அதே நேரத்துல அந்த பொண்ணு வரத்துக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட சொன்னோம் இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம். அந்த பொண்ணும் சரின்னு ஒத்துக்குச்சு. அடுத்து நாங்க எல்லாருமே சைலண்டா உட்காந்துட்டு இருக்கோம். இவனும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வெளியே வரான். அதுவும் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம அவனும் டிவி முன்னாடி நிக்கிறதுக்குள்ள நாங்களும் எப்படியாவது இவன் தெரியாத மாதிரி நடிக்கணும்னு டிவில போற விஷயத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கோம். அவனும் எங்களை வந்து கடுப்பேற்றலாம்னு ட்ரை பண்ணான். ஆனா நாங்க கண்டுக்கவே இல்லையா அவன் இருக்கிற மாதிரி கூட. அவன் என்னடா சைலண்டா இதுதான் சான்ஸ்னு அந்த பொண்ணோட ரூமுக்கு கிளம்பிட்டான். அதுவும் நேரா அந்த பொண்ணோட பாத்ரூம்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. அதனால அவனுக்கு கடுப்பேற்றுற மாதிரி மொக்க பண்ணிடுச்சு. அவனும் அங்கிருந்து கீழே வந்துடுறான். இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியலன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரி யாருன்னு போய் திறந்து பார்த்தா ஒரு லெட்டர் ஆளு. அவரு லெட்டர் வந்திருக்குன்னு கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அவரும் உள்ள வந்து அந்த சப்பமுஞ்சி உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த லெட்டர் தருவோம் ஏன்பா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருக்கிறது ஏதாவது வேண்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அப்பதான் அவனுக்கு தெரியுது நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியணும்னு. அதுவும் ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் வேற அவனுக்கு தெரியறதுக்குள்ள ரொம்பவுமே ஷேமா ஃபீல் பண்றான். அப்போ எங்களுக்கும் சிரிப்பு தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். பயங்கரமா சிரிச்சிட்டோம். அதே நேரத்துல அந்த பொண்ணு வருது. அப்பதான் எங்களுக்கு தெரியுது அவன் பாத்ரூம் கூட போயிருக்கான்னு. அதை கேட்ட உடனே அந்த சப்ப முஞ்ச பயங்கரமா அடிக்கிறதுக்கே போயிட்டோம். ஏண்டா எங்களுக்கு இல்லாத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஜெயில பில்டப்பா ரிலீஸ் ஆன ஆளா காட்டினா அவனும் அவங்க பொண்ணு லவ் பண்ற கரெக்டான ஆளா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவங்க கிட்ட ஏதோ ஒரு சூட் கேஸ கொடுத்து அனுப்புறாரு. அதுல கள்ள நட்டும் கூடவே அச்சடிக்கிற ஏதோ ஒரு பொருள் இருக்கான். அதனால அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. பிரச்சனை வந்து அவன் தான் மாட்டுவான் அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி இந்த சிஐ ஏஜென்ட் காட்டினா குழந்தைக்கு ஹெல்ப் பண்றன்னு பேர்ல அந்த குழந்தைய அளவிக்கிறான்னு தான் சொல்லணும். அது என்னன்னா அந்த குழந்தை பாதி சாப்பிட்ட ஐஸ்கிரீம் கீழே விட்டுட்டான். அது கீழே வந்த உடனே இவன் தூக்கி தான் போறான் போல அப்படின்னு அந்த குழந்தையோட ஐஸ்கிரீம் தூக்கி குக்கத்துல போடுறதுக்குள்ள அந்த குழந்தைய பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சது. ஏன்டா பாதி சாப்பிட்ட ஐஸ்கிரீமே தூக்கி போடுவ அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா வரத்துக்குள்ள அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த சிஐ ஏஜென்ட்டோ மொக்க வாங்கினா தான் சொல்லணும். திடீர்னு அடுத்த செகண்ட் அவன் குப்பத்தோட்டல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ள அவங்க அம்மாவும் ரொம்பவுமே பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போகுது. இதே மாதிரி தான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி திட்டு வாங்கிட்டே இருக்கான் இந்த சிஐ ஏஜென்ட் ஜாக்கி. நீ நடா பொழப்பு அப்படின்னு இவனும் யோசிக்கிறான். அடுத்து அவனும் உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அவங்க ஆளை பார்த்துட்டு விசில் அடிக்கிறான். அதை தப்பா நினைச்சுக்கிட்ட ஒரு ஜோடி இவருக்கு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே சரியான சண்டை. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சிஐடி. அப்ப அவங்க ஃபைட்டையும் நிறுத்திட்டு ரெண்டு பேருமே சமாதானமா போறாங்க. கூடவே ஜாக்கியோட லவரும் பார்த்துட்டு இன்னும் போற வரவங்க எல்லாம் சைட் அடிச்சு அடி வாங்குற போல அப்படின்னு. நானும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன் நான் உனக்கு தான் விசில் அடிச்சேன் ஆனா அந்த பொண்ணு தப்பா நினைச்சிச்சு எங்க ரெண்டு பேர்ல சண்டையே வந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணும் சரி பேசுனதை நிறுத்து முதல்ல போய் கான்டெஸ்ட்டுக்கு போய் கலந்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் அவனை கூட்டிட்டு போகுது. என்னடான்னா ஸ்கேட்டிங்லயே பயங்கரமான ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்றது தான் அந்த காம்படிஷன். அதுல ஜாக்கியும் ஜாயின் பண்ணி பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்றான். ரொம்பவுமே சூப்பரா. அந்த போட்டியிலையும் அந்த ஜாக்கி தான் வின் பண்றான். அவன் ஆள்கிட்ட எப்படியாவது லிப் கிஸ் வாங்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா என்ன அது கிடைக்கவே மாட்டேங்குது. அதே நேரத்துல அங்க வெளியில அந்த பெட்டியை தூக்கிட்டு அந்த ஆளு வரான். அவனை பார்த்துட்டு சில பேர் அவன் பெட்டிக்குள்ள ஏதோ இருக்கு போல அதனால பத்திரமா எடுத்துன்னு போறான் அப்படின்னு இவங்களும் அந்த பெட்டியை ஆட்டி போட்டு அவன் அடிச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவனும் திருடுன்னு கத்துறான். கூட போலீஸ் அவன் கூட வந்த பாடி கார்ட்ஸும் சைலண்டா இருக்க சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்தா கண்டிப்பா நாம தான் மாட்டுவோம். அது மட்டும் இல்லாம கூட துரத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஜாக்கியோ அவங்கள ஃபாலோ பண்ணிடுறான். அவங்க எப்படியாவது பிடிச்சி ஆகணும்னு கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடச்சிக்கிட்டு போறான். அடுத்து இந்த திருடனுங்களும் அந்த சூட்கேஸை எடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது கால் தவறி ஒரு வேனுக்குள்ள போட்டுறாங்க. அதே நேரத்துல நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் எங்களையும் இடிச்சிட்டு அங்கிருந்து ஓடிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்காம நாங்க அங்கிருந்து வேன் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சோம். அதே நேரத்தில் அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாலும் என் வேனுக்குள்ள இருக்கிற சூட்கேஸை பாத்துறான். அதனால எங்களோட வண்டியும் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. கூடவே அந்த ஜாக்கியை காட்டினா இவரும் காருக்குள்ள எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கான். அடுத்து அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு பைக் எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணிட்டு போய் அவன் ஓட்டிட்டு இருந்த கார் கிட்ட போய் உடனே காரை நிறுத்து அப்படி இல்லைன்னா இங்கே உன ஃபைட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்குள்ள அந்த திருடனுங்களும் வேற வழி இல்லாம உடனே சடன் பிரேக் போடுறாங்க. அதனால அவங்களும் அதே இடத்துல நின்னுறாங்க. ஆனா இந்த ஜாக்கி மட்டும் முன்னாடி போயிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த திருடனுங்களும் சடன் பிரேக் போட்டதால எல்லா வண்டிகளும் கிராஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்குது. அந்த இடத்துல பயங்கரமா பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல மினிமம் 50 வண்டிக்கு மேலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு ஜாக்கியோ நான் இன்னைக்கு கன்ஃபார்மா தொலைஞ்சேன் அப்படின்னு ஃபீல் பண்றான். இந்த இடத்துல இந்த பெரிய ரவுடியை காட்டினா அவனும் சூட் கேஸை கொடுத்தாருன்னா சரி வேலையை கரெக்டா செய்ய மாட்டேன்றீங்களே அப்படின்னு கடுப்புல இருக்கான். கூடவே அந்த வேன் பத்தி டீடைல்ஸ் வரதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம கீழே வந்து ஒருத்தர் கிட்ட இந்த வீட்டை கிளீன் பண்ண சொல்லியிருந்தானே வராங்களா இல்லையா அப்படின்னு ஆமா சார் வராங்க அப்படின்னு அவனும் சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த பணக்காரனும் அங்கிருந்து போயிடுறான். அதே நேரத்துல அந்த பில்டிங்கை கிளீன் பண்றதுக்கு வந்தவங்க வேற யாரும் இல்ல நாங்க தான். அவங்க எங்களை தேடுறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. நாங்களும் அந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக உள்ள வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற ஆள் என்னன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கும் பயங்கரமா கடுப்பாயிச்சுன்னு தான் சொல்றோம். என்னடா இவன் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப நானும் வரேன். அவன் சிகரெட் எல்லாம் காட்டி எல்லாரும் எடுத்துக்குங்க அப்படின்றான். ஆனா குடிக்கவே குடிக்கூடாது அப்படின்றான். என்னடா இது சிகரெட்டை கொடுத்து குடிக்கூடாதுன்றியா அப்படின்னு நாங்களும் இன்னும் கடுப்பாயிட்டு தான் சொல்லணும். அடுத்து
அடுத்து அவன் போனதுக்கு அப்புறம் சரி நீ வேலைக்கு ஆகாது நாம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்களும் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல ஜாக்கியை காட்டினா அவனும் பனிஷ் பண்றதுக்காக ஆபீசர் உள்ளே இருக்க சொல்லியிருக்கா போல. அதே நேரத்துல ஆபீசர் பில் அடிக்கிறதுக்குள்ள இவனும் ஸ்பீடா போய் அந்த டோரை ஓபன் பண்ணான். அதனால அந்த டோரோட லிங்க் ஆயிருந்த அந்த ஆபீசரோட பேண்டோ கிழிஞ்சது. அந்த ஜாக்கியோ என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. சைலண்டா உள்ள வந்து உட்கார்றான். கூடவே அந்த ஆபீசர் பயங்கரமா கத்துன்னு கத்துறாரு. ஏண்டா ஒரு வேலையை சொன்னா ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? இனிமே உன்ன இந்த இடத்துல எல்லாம் இருக்கவே கூடாது, சொன்ன வேலையை செய்ய மாட்டேன்ற, உன்னை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவரும் பயங்கரமா ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஆனா எதுவுமே ஒத்துக்கல. அதே நேரத்துல அவரு ஆசையா வளர்க்குற பெட்ட தேர்றாரு. என்னடான்னு பார்த்தா ஆமாதான் அது ஆமக்குட்டி இருந்தா அவர் வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா ஜாக்கி இதுக்கு முன்னாடி அந்த ஆமக்குட்டியை வச்சுட்டு தான் விளையாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அது தெரியாம அவரும் அதை தேடிட்டு இருக்காரு. அப்போ ஜாக்கியும் ஆமையை எடுத்து காட்டாரு. கூடவே ஏதோ ஒன்று மிதிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஆமக்குட்டி தான். அவ்வளவுதான். அந்த ஆபீசருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. சொன்ன வேலையா ஒண்ணு கூட உருப்படியா பண்ண மாட்டேன்றடா, நீ எதுக்குமே லாக்கில, இனி உன்னை டீப்ரோமோட் பண்ணி நீ வர வண்டிக்கு எல்லாத்துக்குமே ஃபைனை போடு போ அப்படின்னு ஜாக்கிய டிராபிக் போலீஸா மாத்திராரு. அவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அடுத்து எங்களை கட்டினா நாங்களும் வண்டியில போயிட்டே இருக்கோம். ரெட் சிக்னல் வந்துச்சு. ஆனா நாங்க கண்டுக்காம போயிட்டே இருக்கோம். யாரும் வந்து கேட்க போறா அப்படின்னு. அதே நேரத்துல போலீஸ் வந்து எங்களை மடக்கிறாங்க. அவங்களும் ஃபைன் கட்டணும் வெளியே வா அப்படின்னு சொல்லிடுறாரு. யாருன்னு பார்த்தா அது ஜாக்கி தான். அப்ப நானும் அந்த ஜாக்கி கிட்ட பேசலான்னு காரை விட்டு வெளியே வந்து இது என்னோட கார் தான், நீ தயவு செஞ்சு எங்களை விட்டு அப்படின்னு அவனும் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருக்கான் போல. நீ ஹெல்ப் பண்ணது ஓகே, ஆனா இது எல்லாருக்குமே ரெகுலர் தான், ஃபைன் ஃபைன் தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிதான். இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சரின்ட்டா இருந்துட்டேன். அப்போ கூட சொட்டியாலையும் ஏதோ பேசுறதுக்குள்ள ஆமாண்டா ஏன்னா அந்த மாதிரி ரூல்ஸா இருந்ததால தான் இப்ப நான் பனிஷ்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு ரொம்பவுமே கவலையோட சொல்றான். என்ன பண்றது, நடந்தது தானே சொன்னோம். அடுத்து அங்க கட் பண்ணி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு இவனுங்க வேற எல்லாத்தையுமே நான் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் கண்டுக்கவே இல்லை. டயர்டா சோஃபால வந்து படுத்துட்டோம். திரும்ப என்ன எழுப்பி டேய் போய் உள்ள வைடா அப்படின்றாங்க. ஏன்னா நீங்களாம் வைக்கலாம்ல அப்படின்றதுக்குள்ள அவன் ஒரு கேள்வி கேட்டான், நீ புத்திசாலியா இல்லையா அப்படின்னு. சரி கேளு என்ன. அந்த கேள்வி என்னன்னா காட்டுக்குள்ள இருக்கிற வேட்டையாடுற அனிமல்ஸ் 5 சொல்றா அப்படின்றதுக்குள்ள நான் என்ன சொல்றது ஒன்னும் புரியல. சிங்கம் புலி இன்னொரு புலி அப்படின்றதுக்குள்ள அவன் பயங்கரமா கடுப்பேறான். ரொம்ப மொக்கையா சொல்றியா அப்படின்னு. சரி சரி விடுங்கடா, எதுக்குடா இந்த மொழியை யூஸ் பண்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க, உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே, நானே போய் வச்சிடறேன் அப்படின்னு நானே போய் உள்ள வச்சிட்டேன். அப்போ அந்த வெள்ளக்காரனும் அந்த டெரர் பீஸ் கிட்ட கேக்குறான், ஏண்டா அந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அவனும் சொல்றான், ஏண்டா அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நான் ஏன்டா உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது அவனுக்கும் பதில் தெரியாதுன்னு. அப்போ அந்த சொட்டக்காரனும் ஒரு ஐடியா தரான். நம்ம போன இடத்துல நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போது, அதுல போய் நாம எப்படியாவது கண்டிப்பா ஜாயின் பண்ணணும், அது மூலமா நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதே நேரத்துல ஒரு சூட் கேஸ் கிடைக்குது. என்னடா அந்த சூட் கேஸ் ஒண்ணுமே புரியல. நானும் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கேன் அந்த அனிமல் பேர் என்னன்னு. அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. திடீர்னு நான் அவங்க கிட்ட போய் அந்த அனிமல் பேர் சொன்னேன். அந்த 5 அனிமல் தான் சிங்கம் புலி சிறுத்தை நரி ஓனாய். இந்த 5 தான் முக்கியமானது, அதுதான் வேட்டையாடும் அப்படின்னு அவங்க கிட்ட பதில் சொன்னேன். அடுத்த செகண்ட் அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஃபங்க்ஷன் போறோம், அதனால எல்லாரும் கோட் வாங்கிக்கணும் அப்படின்னு. சரின்னு நான் எங்கன்னு கேட்டா அப்பதான் எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த ஃபங்க்ஷன் பத்தி. சரி நானும் ஒத்துக்கிட்டேன். அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தா பல பேர் பணக்காரங்க போல எல்லாருமே கார்ல வந்து இறங்குனாங்க. நாங்களும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியாம ஒரு ஸ்கெட்சை போட்டோம். எங்க கிட்ட இருக்கிற ஒரு சிகரெட், இந்த சிகரெட்ல இருந்து வர புகை மாதிரி எல்லாருமே கவர் பண்ணிடும், அதை யூஸ் பண்ணி உள்ள போயிடலான்னு அந்த சிகரெட்டை பத்த வச்சு அப்ப நாங்களும் என்ட்ரன்ஸ்ல பார்த்தா யார் இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரூல்ஸா சொல்லி சாவடிச்சானே அவன் தான் இருக்கான். அவங்க கிட்ட சமாளிக்கணும்னு ஃபுல்லா புகையா அந்த இடத்துல போட்டு கவர் பண்ணி நாங்களும் உள்ள போயிடும். அவனும் எங்களை கண்டுக்கவே இல்லை. அடுத்து நாங்களும் உள்ள வந்து பார்த்தா பயங்கரமா எல்லாருமே ரிச்சா இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து உள்ள வந்த உடனே அந்த வெள்ளக்கார அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்றான். பொண்ணுங்களை ஜொல்லு வரதுக்கு. இந்த சப்ப மூஞ்சி வேற அந்த வெள்ளக்காரன் கிட்ட ஐடியாவா கேட்கறான். அவனும் நிறைய ஐடியாஸ் தரான். ஆனா இந்த சப்ப மூஞ்சிக்கு ஒண்ணு கூட ஏறல போல. அப்போ டெரர் பீஸோ ஒரு ஐடியா தரான், உன் கூட ஒரு டம்மி பீஸை வச்சுக்கோ, கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே ஒன்ன பாப்பாங்க அப்படின்னு. அதுக்குள்ள அந்த சப்ப மூஞ்சி என்னடானா என்ன பார்த்து எனக்கு கூட்டின்னு போக ஆரம்பிச்சிட்டான். நானும் வரமாட்டேன்னா அவன் ஒத்துக்கவே இல்லை. வாப்பா நீதான் தைரியசாலி அப்படின்னு என்ன பலவந்தமா கூட்டின்னு போயிடான். அந்த இடத்துல அந்த பணக்காரனும் யாரு கூட மீட்டிங் வச்சிருக்கான் போல. 2 பேருமே பெரிய பெரிய பாடி கார்ட்ஸோட வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டெரர் பீஸும் எதுக்காக ரியாக்ட் பண்றான்னு புரியல. அவங்களுக்கே தெரியாம மேலே ஏறத்துக்கு போறான். அங்க 2 பாடி கார்ட்ஸ் தடுக்கிறதுக்குள்ள பாத்ரூம் போனோம் அப்படின்னு வழிய மாறி வந்துட்டான். எதுக்கு இந்த மாதிரி பண்றான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் கண்டுக்கல. இங்க இந்த சொட்ட தலையை காட்டினா அவனும் எல்லார்கிட்டயும் பேசுறான். அவங்க தங்கச்சி இன்னமும் பிஏ எல்லாம் சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடவே எப்படியாவது அவனோட பிசினஸையும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த வெள்ளக்காரனை காட்டினா ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமா சொல்ல வர்றான். அந்த பொண்ணு அவனை மொக்க வாங்குற மாதிரி, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, நீ வேற சொல்லலாம், வேற எந்த பொண்ணு கிட்ட வச்சுக்கோ, ஒருவேளை விழும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இவன் பயங்கரமா மொக்க வாங்கிட்டான் தான் சொன்னோம். அடுத்து எங்களை காட்டினா இந்த சப்ப முஞ்சி வேற ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறான். அது யாருன்னா அந்த பெரிய பணக்காரோட பொண்ணு தான். அவனும் பில்டப்பா சொல்றான். அந்த பொண்ணு கிட்ட போய் பேசின உடனே அந்த பொண்ணு என் மேல லவ்ல விழுந்துரும், நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்குள்ள சரி நானும் செஞ்சேன். அவன் நடந்து போற மாதிரி நான் கால் தடிக்கு விடுற மாதிரி. அவனும் திடீர்னு அவன் அந்த பொண்ணு முன்னாடி போய் விழுந்துட்டு கால் தவறி விழுந்துட்டான் அப்படின்னு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்ப நானும் அவனை பார்த்தேன், ஏதோ சொல்லிட்டு போனியே இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு. அவனும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிருந்து தலை குனிஞ்சுக்கிட்டே போயிடறான். அடுத்து இந்த சொட்ட தலையில காட்டினா அவன் எல்லார்கிட்டயும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இருக்கான். அந்த விசிட்டிங் கார்டை ஒரு பாடி கார்டு பாத்துறான். அந்த பாடி கார்டுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களோட வேன்ல தான் அந்த சூட் கேஸ் இருந்தது அப்படின்னு. அந்த விஷயத்தையும் அங்க இருக்கிற ஓனர் கிட்ட சொல்லிடுறாங்க. அவனும் அந்த சொட்ட தலையின தூக்கிட்டு வர சொல்லிடுறாங்க. அதனால பாடி கார்டு வந்து அவரையும் கூட்டிட்டு போறாங்க. இங்க அந்த வேலைக்கார வேற அந்த பொண்ணை எப்படியா கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறான். கூடவே டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம என்கிட்ட வந்து நாம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போகுது. அங்க இருக்கிற 3 பேர் மூஞ்சிகளை பார்த்தா பல்பு வாங்கின மாதிரி
இருக்கு. இந்த வெள்ளக்காரனுக்கு அதை விட பெரிய பல்பா கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல பின்னாடி ஒருத்தர் வந்து வெள்ளக்காரன சார் என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு அவன் மூஞ்சில பிரைட்னஸ் வருது பயங்கரமா. அவனும் திரும்பி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறான். அதனால அது பொண்ணு இல்ல ஆன்டி. அவனும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆயிரான். இதை பார்த்துட்டு அந்த சப்ப முஞ்சும் பயங்கரமா சிரிக்கிறான் தான் சொல்லணும். அடுத்து எங்க கட் பண்ணி அந்த சொட்ட தலையனை காட்டினா அவனும் அந்த பணக்காரன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த பணக்காரன் என்னடா இந்த சொட்ட தலைங்கிட்ட பெட்டி எங்க அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த சொட்ட தலைங்க தான் அந்த பெட்டி எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால பயங்கரமா அடி வாங்குறாரு. கூடவே அவங்க தூக்கி வெளியே போட்டுறாங்க. கூடவே அந்த சொட்ட தலை அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து விழுந்துறாரு. அப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு. அந்த பணக்காரன் வேற எல்லாரையும் சமாளிக்கணும்னு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் நாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து என்னதான் நடந்தது அப்படின்னு சொட்டத்தலை என்கிட்ட கேக்குறேன். அப்பதான் சொல்றான் ஏதோ சூட் கேஸ் வேணுமா, அது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சண்டைக்கு வரான். எதுக்காகன்னு ஒன்னும் புரியல. அவன் எவ்வளவு கேட்டான்டா, நான் உங்களை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு வேற அவன் சொல்லிட்டு இருக்கான். கூடவே சரி நாங்களும் இங்க பிரச்சனை வேணாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். ஆனா பாடி கார்ட்ஸ் எங்களை போகவே விடல. அடுத்த செகண்ட்ல இருந்து நாங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல பெரிய கலவரமே நடந்துதான் சொல்லணும். எங்க டீம்ல நான் மட்டும் தான் ஃபைட்டர், மத்தவங்க எல்லாம் நார்மலா கூட ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல காமெடியாவே போகுது. சப்ப மூஞ்சியும் அடிக்கிறேன்னு பேர்ல அவனே அடி வாங்குறான். இந்த டெரர் பீஸ் வேற தண்ணியை போட்டு ஏதோ சமாளிக்கிறான் தான் சொல்லணும். இந்த சைடு அந்த சார்லி பொண்ணை பிடிக்கிறதுக்கு பாடி கார்ட்ஸா ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு செவர்கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணுது. ஆனாலும் ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அவங்க கிட்ட மாட்டிக்குது. அந்த இடத்துல எங்க எல்லாரையும் கட்டினா ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுட்டே இருக்கும். இந்த சொட்டத்தாலையும் அவனுக்கு தெரிஞ்ச பாக்ஸிங்க அந்த இடத்துல பண்ணிட்டே இருக்கான். ஆனா எதிர ஃபைட் பண்றவனுக்கு ஒரு அடி கூட மேல படல. இங்க அந்த சப்ப முஞ்ச கட்டினா அவன் டான்ஸ் ஆடிட்டு ஃபைட் பண்றவன் பேர்ல அந்த பாடி கார்டுக்கு ஏதோ மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் இவன் ஒரு லூசு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு அவன் அடிச்சு கலங்க வைக்கிறான். அடுத்து இந்த வெள்ளக்காரனை காட்டினா அவனும் ஒன்லி ஃபோர்ஸ் மட்டும் தான் ஃபைட் பண்ண வந்தா ஃபோர்ஸை மட்டும் காட்டி எல்லாருமே பயம் உறுத்திட்டு இருக்கான். அவனுக்கோ உள்ளுக்குள்ள பயம் தான். ஏன்டா எனக்கு ஃபைட்டிங்கே வராது, என்கிட்ட எல்லாம் வந்து சண்டை போறீங்களா அப்படின்னு. இந்த இடத்துல என்ன காட்டினா நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கேன். எல்லாருமே அடிச்சு போட்டுக்கிட்டு கடைசியில ரெண்டு பேரை ஒரே ஒரு மிதி அந்த சைடு போய் விழுந்தாங்க. அடுத்து எல்லாருமே ஒன்னா வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ டெரர் பீஸ்க்கும் ஐடியா வருது. பின்னாடி இருக்கிற சரக்கு பாட்டில பார்த்துட்டு இனி நெருப்பு ஃபயர் பண்ற மாதிரி காட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு ஐடியா பண்ணா என்கிட்டே கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து எஸ்கேப் எல்லாம் சீக்கிரம் அப்படின்னு. கூடவே பின்னாடி எல்லாம் பத்த வச்சுறாங்க. நான் இங்க எப்படி எஸ்கேப் ஆகலான்னு தெரியாம நானும் இங்க ஊதி எல்லாரும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடவே கையில இந்த பாட்டிலும் தின்னுது. அடுத்து என்ன நடக்கும், நானும் அங்கிருந்து ஒரே ஒரு ஜம்ப் அந்த கண்ணாடி எல்லாம் உடச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுந்துட்டேன் தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் ஏஞ்சி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பணக்கார வேற அவங்க எல்லாரையும் பிடிங்க அப்படின்றதுக்குள்ள அந்த பாடி கார்ட்ஸும் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் அவங்கள தானே அவங்க எல்லாரும் வேலை போயிட்டு இருக்காங்க. நானும் பின்னாடியே துரத்திட்டு வந்து வேன்ல ஏறிக்கிட்டேன். வேன்ல ஏறி பார்த்தா உள்ள ஆல்ரெடி பாடி கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாடி கார்ட்ஸ் யாருன்னா அந்த பணக்காரன் கூட மீட்டிங்ல வந்த இன்னொருத்தனோட பாடி கார்ட்ஸ். நானும் அங்கிருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு பார்த்தா கண்ணை காட்டி என்ன லாக் பண்ணிடுறாங்க அதே இடத்துல. அடுத்து அவங்களும் இன்னொரு பணக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் டெரரெல்லாம் கேட்கறாங்க. அவங்களுக்கு தேவையானது கூட அதே சூட் கேஸா. கூடவே நாங்க எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்குள்ள அவங்க எங்களை ஒன்னு நினைக்கிறாங்க. அப்போ டெரர் பீஸ்க்கும் பயங்கரமான யோசனை வருது. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான போட்டு சரி நாங்க அந்த சூட் கேஸ் எடுத்து வந்து கொடுத்துறோம், நீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பிளான போட்டான். அதுக்குள்ள அவன் உஷாராயிட்டு அந்த பொண்ணை நான் புடிச்சு வச்சுக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் அந்த சூட் கேஸ் எடுத்துவாங்க, அப்ப நான் இந்த பொண்ணை விடுறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. சரி நாங்களும் இதான் சான்ஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டெரர் பீஸ் ஸ்கெட்சை போட்டு வெளியே வர வச்சிருக்காங்க. அப்ப நானும் சொல்றதுக்கு வந்தேன் அந்த பெட்டி என்கிட்ட தான் இருக்குன்னு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பெட்டியை தான் அவங்க தேடுறாங்க போல அப்படின்னு. ஆனா அவங்க பேசவே இல்லை. அவங்களுக்கு அவங்கள பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நானும் இது வேலைக்கு ஆகாதுன்னு நேரா போய் அந்த பெட்டி எடுத்து வந்து அவங்க கிட்ட காட்டுறேன். இந்த பெட்டியை தான் அவங்க தேடுறாங்க போல அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கூடவே இந்த பெட்டி இங்கதான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றாங்க. அப்ப நானும் சொன்னேன் எங்கடா சொல்ல விட்டீங்க, நீங்களா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அடுத்தது அவங்களும் அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு ஓபன் பண்ணு அப்படின்றாங்க. சரி நானும் என்னோட திருட்டு மூலியை யூஸ் பண்ணி அந்த பெட்டியை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக். என்னடானா ஃபுல்லாவே பணம் ஆளாளுக்கு கையில எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த டெரர் பீஸும் பணத்தை கூட அச்சடிக்கிற டம்மி இரும்பிய பாக்குறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது கள்ள நோட்டுங்க அப்படின்னு, இது வேலைக்கே ஆகாதுன்னு. அது விஷயத்தெல்லாம் சொல்றதுக்குள்ள இந்த காசெல்லாம் வேஸ்ட் போல அப்படின்னு நாங்களும் தூக்கி போடுறோம். அப்பதான் ஞாபகம் வருது இந்த பாக்ஸ் எடுத்து போய் கொடுத்தாதான் அந்த செரி போனா விடுவாங்க அப்படின்னு. அடுத்து நாங்களும் இந்த சூட் கேஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணப்போ அந்த டெரர் பீஸும் இருங்கடா முதல்ல நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு போலாம் என்ன நடக்குமோ அப்படின்னா. சரி நாங்களும் இது நல்லா ஐடியான்னு ட்ரெஸ் மாத்திட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சோம். அந்த சூட் கேஸ் எடுத்துன்னு போயிட்டு இருந்தா திடீர்னு அந்த பாடி கேஸ் எல்லாம் சுத்து போடுறாங்க. கண்டிப்பா இந்த சூட் கேஸ் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நாங்களும் அவங்க கிட்ட தரக்கூடாதுன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சோம். அவங்களும் பின்னாடி துரத்திக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஒரு கட்டத்துல இவங்களை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு பக்கத்துல இருந்த ட்ரம்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு அவங்கள கீழே விளை வைக்கிறோம். கண்டிப்பா அவங்க ஏஞ்சி வந்துருவாங்க எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க ஒரு ஸ்கெட்சை போட்டோம். அப்போ அந்த டெரர் பீஸும் பயங்கரமா ஸ்கெட்சை போட்டு ஒரு பிளான சொல்றான். அது என்னன்னா டெரர் பீஸ் என்ன சொல்றான்னா நானும் சப்ப மூஞ்சி கூடவே அந்த வெள்ளக்காரனும் பின்னாடி ஃபாலோ பண்ற அந்த பாடி கார்ட்ஸை எப்படியாவது பக்கத்துல இருந்த குடோன்ல அடிச்சு வைக்கணுமா. கூடவே அந்த சொட்டைக்காரனை மட்டும் பார்ட்னரோட இடத்துக்கு போயிட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு வேற சொல்றாரு. அப்போ அந்த சொட்டைக்காரனும் பயப்படுறான் போல. அப்ப நானும் சொன்னேன் டேய் கவலைப்படாத, இந்த சூட் கேஸ்ல வெறும் பிரிண்ட் இது மட்டும் எடுத்துன்னு போ, அதனால அவனும் மத்தத்தை தேடிட்டு வருவான். அப்ப நீ எப்படியாவது குடோன் கூட்டிட்டு வா, எல்லாருமே போட்டு லாக் பண்ணிடலாம் அப்படின்னு. கூடவே அந்த டெரர் பீஸும் நான் ஒரு ஆர்மியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னா. சரி நாங்க எல்லாருமே அந்த பிளான் ஒத்துக்கிட்டோம். அடுத்து நாங்க எல்லாருமே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்க 3 பேர் மட்டும் அந்த பாடி கார்ட்ஸ் வெறுப்பேற்ற மாதிரி அவங்க எல்லாருமே எங்க பின்னாடி வர வச்சோம். அடுத்து அவங்களும் எங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் இதை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. எங்க சைடு காட்டினா இந்த பணக்கார வேற எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான் எங்களை. கூடவே அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற குடோன்ல சுத்து போடுறாங்க. நாங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ வெள்ளக்கார என்ன பார்த்து டேய் உனக்கு
உனக்கு மிஷின் ஓட்ட தெரியுமா அப்படின்னா அப்ப நான் தெரியும் சொன்னேன். அவன் அந்த மிஷினை எடுத்துட்டு போய் சமாளின்றான். ஏன்டா நீ போய் சமாளிக்க வேண்டியதா அப்படின்னா, ஆனா அவன் ஒத்துவே இல்ல. நான் தைரியசாலின்றதால நீ மட்டும் தான் அவங்களை சமாளிப்பேன் அப்படின்னு என்ன மாட்டி விடுதல பாக்குறான். சரி இவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதால நானும் ஒத்துக்கிட்டேன் அவங்கள போய் சமாளிக்கலாம் அப்படின்னு. அடுத்த செகண்ட் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டே போனேன். ஆனாலும் ஒரு கடத்துல வண்டியில இருந்து என்ன வெளியே தள்ளிடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும், அவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒருத்தனை அங்க இருக்கிற எல்லாருமே புரட்டு அடிக்கிறேன். ஆனா என்ன நிறைய பேர் வராங்க, அதனால என்னால கட்டுப்படுறது ரொம்பவே கஷ்டம். கூடவே கீழே இந்த பாடி கார்டு வேற என்ன சுடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த பணக்காரனும் வேணாம் சுடாத, அவங்க செத்துட்டாங்கன்னா நமக்கு தேவையானது கிடைக்காது அப்படின்றான். இதுதான் சான்ஸ்னு நானும் எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சேன். கூடவே நான் அடிச்சுட்டே இருந்தா அந்த பணக்காரனோட மெயின் பாடி கார்ட்ஸ் 2 பேர் என்ன பயங்கரமா அடிக்கிறாங்க. அவங்களுக்கு குங்ஃபு தெரியும் போல, அவங்களும் என்ன சுத்து போடுறாங்க, பயங்கரமா அடிச்சிடறாங்க. என்னடா இவங்க இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். அடுத்த செகண்ட் அவங்களும் என்ன அடிக்கிறது வந்துட்டாங்க. என்னால ஒவ்வொருத்தரா சமாளிக்க முடியுது, ஆனா மொத்த பேர் வந்தா என்னால முடியல. அதே நேரத்துல இந்த சப்ப முஞ்சியும் வெளியும் அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களும் தப்பிக்கிறதுக்காக அங்க இங்க ஓடிட்டே இருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்து இந்த வேலைக்காரன் திரும்பவும் அந்த போர்ஸை காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஒரு பாடி கார்டு கிட்ட புலி டைகர்னு குங்ஃபுல இருக்கிற எல்லா மாடலையும் காட்டிட்டு இருக்கான். எதிர அந்த பாடி கார்டும் அதே காட்டிட்டு இருக்கான்னு சொல்லணும். அவங்களுக்கும் கடுப்பாயிடுச்சு. ஒரே வாட்டி மொத்த பேர் வந்து அவனை மொத்துன்னு முத்தினாங்க. இந்த இடத்துல நான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கேன், என்னால முடியல. அதே நேரத்துல பக்கத்துல பெரிய பைப்பை பார்த்தேன். இதுதான் சான்ஸ்னு அந்த பைப்பை எடுத்து ஒவ்வொருத்தரும் பலமா அடிக்க ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாருமே அடி வாங்குறதா தான் சொல்லணும். அப்போ எல்லாரையும் அடிச்சு போட்டு வாங்கடா இப்போ யாரா என்கிட்ட சண்டை போடுறது அப்படின்னு. அதே நேரத்துல பார்த்தா என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் லாக் பண்ணி கூட்டிட்டு வராங்க. நானும் வேற வழி இல்லாம அந்த பைப்பையும் கீழே போட்டேன். அதுக்கப்புறம் என்னையும் அவங்க லாக் பண்ணிடுறாங்க. அந்த சூட் கேஸும் அவங்க கையில கிடைச்சது. அதை பார்த்துட்டு அந்த பணக்காரனும் அவன் எங்களை கொல்லுன்னு சொல்றான். அவனும் அந்த பாடி கார்டும் எங்களை கொல்றதுக்கு வரான். அதே நேரத்துல அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அந்த பணக்காரன் ஷாக் ஆயிடுறான். நிறுத்தி அவங்களை கொல்லாதான்னு. ஏன்னா அந்த சூட் கேஸ்ல ஒரு பொருள் மிஸ் ஆயிடுது ஆன்றதால அந்த பொருள் தான் நாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அடுத்து அந்த பணக்காரனும் எங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். எங்க இன்னொரு மவுட் அப்படின்னு கேட்டான். அப்ப நாங்களும் சொன்னோம். அப்போ அந்த வேலைக்காரனும் எங்க பாஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சமாளிக்கிறான். நாங்க எல்லாருமே சொல்றோம் எங்க பாஸ் இங்க தான் வராரு, அவர்கிட்ட தான் அதுவும் இருக்கு அப்படின்னு. இவங்களும் எங்களை இங்க பணைய கைதியை வச்சுக்கிட்டு அந்த மோட்டை எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அடுத்து அந்த பார்ட்னர் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடறாங்க. இங்க நாங்க எல்லாருமே பாடி கார்ட்ஸோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து உள்ள வர பார்ட்னர் பணக்காரனை பார்த்துட்டு உள்ள இந்த பணக்காரனும் பயங்கரமா ஷாக் ஆவறான். ஏன்னா நாங்க போட்ட ஸ்கெட்ச் இதுதான், இவங்க 2 பேரையும் மோத விட்டா இவங்க 2 பேரையும் அடிச்சுப்பாங்க, நாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த சொட்டத்தலைனும் பார்ட்னர் பணக்காரனை பார்த்து பாஸ்ன்றான். அவனுக்கும் கடுப்பாது. ஆனா நாங்க போட்ட ஸ்கெட்ச் ஒர்க் ஆகணும்னா இவன் பாஸ்ன்னு நம்ப வைக்கணும்ன்றதால அதனால அந்த பணக்காரனை பாஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கான். அடுத்து எங்க 3 பேரையும் கூப்பிட்டான். நாங்களும் வெளியே வரோம். நாங்களும் அவனை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு சொல்லுங்க பாஸ் அப்படின்னு அவனை பாஸ் போட்டு கூப்பிடுறதுக்குள்ள இந்த பணக்காரன் வெளியே வந்து நீதான் அந்த துரோகியா அப்படின்னு இவங்க 2 பேரும் முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த செகண்ட் அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட் ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் பாடி கார்ட்ஸும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எங்க கூட இந்த சப்பையும் என்னடா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க போல அப்படின்னு. அப்போ வேலைக்காரன்னு சொல்றான், டேய் அவங்க 2 பேர்ல யார் மிச்சமானாலும் சரி நாம இருக்க மாட்டோம்டா அப்படின்னா. இதுவும் சரிதான், நானும் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்துல போலீஸ் சவுண்ட் பயங்கரமா மிலிட்டரி ஆளுலாம் இறங்கி இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற 2 பணக்காரங்களும் அங்கிருந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல அங்க சுத்தி ஆர்மியா இறங்குறாங்க. அவங்க எல்லாருமே எங்க எல்லாரையும் சுத்து போட்டாங்க தான் சொல்லணும். எங்க எல்லாருக்குமே பயங்கரமான டவுட், என்னடா இது இவ்வளவு ஆர்மி எப்படி இந்த இடத்துல வந்திருக்கோம், யாரும் இந்த மாதிரி கூப்பிட்டுப்பா அப்படின்னு நாங்க எல்லாருமே ஷாக்கிங்ல இருக்கோம். அதே நேரத்துல போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த டெரர் பீஸ் வருது. அவனை பார்த்த உடனே நாங்க எல்லாரும் பயங்கரமான ஷாக், என்னடா இவன் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அப்ப அவனை பார்த்து என்னடா இது வேஷம் அப்படின்னா அவனா எங்களை வாய் முட்டு இன்சைடு வந்து சொல்றான். சரி நாங்களும் சைலண்டா ஆன் சைடு போயிட்டோம். அடுத்து அந்த டெரர் பீஸும் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி சொல்லிடுறோம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒருவேளை இவன் எங்கேயாவது ட்ரெஸ் திருடி இருப்பாங்களோ அப்படின்னு கூட எங்களுக்கு தோணுது. அப்போ எங்களுக்கும் டவுட் பயங்கரமா ஆயிடுச்சு. அப்போ சொட்ட தலையனும் போய் கேட்டுறான், டேய் உண்மையாவே நீ யாரா எங்க கூட இருந்தா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அப்பதான் சொல்றான் அவன் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா, இந்த டீமை பிடிக்கிறதுக்காக மப்டில இருந்திருக்கானா. அதே நேரத்துல நாங்களும் இவன் கூட இருக்கிறதுக்குள்ள அவன் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டான். இது எல்லாமே இவனோட ஸ்கெட்சா. எங்களுக்கு பயங்கரமான ஷாக் அந்த இடத்துல, என்னடா இது புதுசா நடக்குது அப்படின்னு. அப்ப அந்த சொட்ட தலையனுக்கும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்றாங்கடா, கடைசியில நீ தான் பண்ண மாட்டேன்னு நினைச்சா நீயும் பண்ணிட்ட, நான் வரேன்டா அப்படின்னு அங்கிருந்து போறாங்க. அப்ப அந்த வேலைக்காரனும் ஏன்டா இத்தனை நாள் கரெக்டா பிளான் போற டெரர் பீஸ் நினைச்சா உண்மையா நீ போலீஸ் டெரர் பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அடுத்து சப்ப மூஞ்சி வேற இவனை பார்த்துட்டு, டேய் கன்ஃபார்மா நீ போலீஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டேன், எங்கேயோ இந்த ட்ரெஸ் ஆட்டையை போட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்து நான் கடைசியா வந்து, டேய் சின்ன வயசுல இருந்து நான் போலீஸ்காரனை நம்பவே இல்லடா, ஆனா உன்ன நம்பின நீயும் போலீஸ்காரன் ஆயிட்டியே, அப்பவே தோணுச்சு எவனையுமே நம்ப கூடாது, உன்னெல்லாம் என்னதான் சொல்றது அப்படின்னு நானும் அங்கிருந்து போயிட்டேன். இன்னொரு வாட்டி கடைசியா அந்த பொண்ணு வந்து இந்த யூனிஃபார்ம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த வேலைக்காரவரை அந்த பொண்ணை கூட்டின்னு போயிடறான். அப்போ அந்த டெரர் பீஸும் இவன் மாறவே மாட்டான் அப்படின்னு மட்டும் தெரியுது போல மனசுல நினைச்சுக்கிறான். அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள் நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நானும் என்னோட ஆளும். அப்ப அதே நேரத்துல CID 07 ஜாக்கியும் வரான். அவனும் என்ன பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவான், என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு. அப்ப நானும் சொன்னேன், இல்ல ஆபீசர் தான் என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. அப்ப நானும் எதுவுமே பிரச்சனை இல்ல, எதுக்காக கூப்பிட்டுருக்கான்னு தெரியல அப்படின்னு. அதே நேரத்துல அந்த டெரர் பீஸும் வரான். அவனை பார்த்த உடனே ஜாக்கி செலிட் அடிக்கிறான். அப்பவே தெரிஞ்சிச்சு இவன் பயங்கரமான பெரிய ஆபீசர் போல அப்படின்னு. அடுத்து அவனோட சீட்டு கிட்ட போயிட்டு என்ன முன்னாடி வர சொன்னான். சரி நானும் கண்டிப்பா இவன் என்ன அரெஸ்ட் தான் பண்ண போறான் அப்படின்னு நானும் நினைச்சேன். சரி அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னா அடுத்த செகண்ட் அவன் என் கையில ஒரு துணி தரான். அது வாழ்த்துக்கள் சொல்ற துணி, கூடவே எனக்கு ஒரு பெரிய செக்கும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. நான் பயங்கரமா ஃபைட் பண்ணி அவங்க எல்லாருமே பிடிக்கிறது ஹெல்ப் பண்ணதால கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாக்கியை காட்டினா அவனுக்கு 3 ஸ்டார் ப்ரொமோஷன் வந்திருக்கு, அதாவது
அதாவது இப்போ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா? ஏன்னா அந்த ஆர்மி போலீஸைய கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்தது அவன் தானா? கூடவே அந்த ஜாக்கி பணம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா, நீ உடைச்சதுக்கெல்லாம் யார் காசு தருவா அப்படின்னு அந்த ஜாக்கிக்கு மொக்க வாங்குற மாதிரி அந்த டெரர் பீஸ் சொல்லிடுறான். அடுத்து இங்க வெளியில காட்டினா இந்த இடத்துல ஜாக்கியோட லவரும் ஒரு போலீஸ் தான். அந்த ஜாக்கியும் அவன் ஆளு கூட பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சு போல. அவன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டது இல்லாம என்னையும் பயங்கரமா அடிச்சிட்டான். அதுவும் தெரியாம தான் அடிச்சான். அப்போ அவனும் பயங்கரமான சந்தோஷத்துல சாரி என்ன மன்னிச்சிட்டு, என்னோட ஆள் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துக்குச்சு அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஏன்டா உன் சந்தோஷத்துக்கு என்ன ஏன்டா கெடுக்கிற அப்படின்னு நானும் அவனை திரும்ப கூப்பிட்டு அடுத்த செகண்ட் அவன் மூஞ்சியை திரும்பிச்சு தான் சொல்லணும். ஏன்னா கிஸ் பண்றதுக்கு போற நேரத்துல நான் கூப்பிட்டேன் அப்படின்றதால அவனும் கடுப்பாயிரான். அடுத்து அவங்கிட்ட நானே ட்ரீட் வைக்கிறேன் சரிவா அப்படின்னு. அப்ப ஜாக்கியும் சரி ட்ரீட் தானே நான் வந்துடுறேன், ஆனா என்ன நடந்து போக கூடாது, இங்கிருந்து அவங்களோட ஆளுங்களை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு நாங்க 2 பேருமே எங்களோட ஆளுங்களை தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடும். இதோட எங்க கதையும் சந்தோஷமா முடியுது. சோ காய்ஸ், இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களால இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிக்க முடியும். திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட மணி. பாய் பாய்.